நம்முடைய கற்பனைக்கு எட்டாத, அறிவியலால விளக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கேள்விகள் இன்னும் விடை காணப்படாம மர்மங்களாகவே இருக்கு. அப்படிப்பட்ட மர்மங்கள்ல பதப்படுத்தப்பட்ட உடல்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன மனிதர்களுடைய உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்து வைக்கிற வழக்கம் பண்டைய கலாச்சாரங்கள்ல இருந்தது. அதுல மிக குறிப்பிடத்தக்கது எகிப்திய கலாச்சாரம். பண்டைய எகிப்திய மக்கள் இறந்து போன தங்களுடைய அரசர்கள் மற்றும் அரசிகள் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல போய் வாழ்வாங்கன்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போய் வாழ அவங்களுக்கு தேவையான செல்வங்கள், விலை உயர்ந்த பொருட்களை அவங்களுடைய சமாதிகள்ல வச்சது மட்டும் இல்லாம, சொர்க்கத்துல போய் வாழ போற அரசர்கள் மற்றும் அரசிகளுக்கு அவங்களுடைய உடல்களும் தேவைப்படும்னு நினைச்சு அவங்களுடைய இறந்த உடல்களையும் பதப்படுத்தி சவப்பெட்டிகள்ல வச்சு மூடி பிரமிடுகள் எனப்படும் பிரம்மாண்டமான சமாதிக்குள்ள பாதுகாப்பா வச்சாங்க எகிப்திய மக்கள். இப்படி பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட உடல்கள் மம்மிக்கள்னு அழைக்கப்படுகின்றன. எகிப்தியர்கள் மட்டுமில்லாம பழங்காலத்துல இருந்த பல்வேறு கலாச்சாரங்கள்ல இப்படி இறந்த மனிதர்களின் உடல்களை பதப்படுத்தி வைக்கிற வழக்கம் இருந்தது. தென் அமெரிக்காவில் வாழ்ந்த சின்சோரா மற்றும் இன்கா கலாச்சாரம், சீனாவின் ஹான் வம்சம் ஆகியவற்றை இதற்கு உதாரணமா சொல்லலாம். இந்த உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான பதப்படுத்தப்பட்ட உடல் கிட்டத்தட்ட 7000 ஆண்டு பழமையானது. கிமு 5000வது ஆண்டை சேர்ந்த இந்த உடல் தென் அமெரிக்காவின் சின்சோரா கலாச்சாரத்தை சேர்ந்தது. ஆனா அதை விட மிக 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 பழமையான ஒரு பதப்படுத்தப்பட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு கதை சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு பழமையானதுன்னா, உங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பழமையானது. நாம ஒண்ணு செய்யலாம். அந்த உடல் எந்த அளவுக்கு பழமையானது என நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 செகண்ட் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள அந்த உடல் எவ்வளவு பழமையானதா இருக்கலாம்னு நீங்களே உங்களுடைய மனசுக்குள்ள தோராயமா ஒரு காலகட்டத்தை கணிச்சு வச்சுக்கோங்க. 10,000 ஆண்டு அல்லது 20,000 ஆண்டு அல்லது 1,00,000 ஆண்டு, இப்படி ஏதாவது ஒண்ண நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த உடல் எவ்வளவு பழமையானதுன்னு சொல்லும்போது நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய கணிப்பு 99% தவறாத்தான் இருக்கும். உங்களுக்கான அவகாசம் இப்போ தொடங்குது. இப்போ நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு காலத்தை கணிச்சு வச்சிருப்பீங்க. சரி, இப்போ அந்த உடல் எவ்வளவு பழமையானதுன்னு நான் சொல்றேன். நான் சொல்லும் அந்த உடல் கிட்டத்தட்ட 800 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அதாவது 80 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இப்போ சொல்லுங்க, நீங்க கணிச்ச காலத்தோட நான் சொன்ன காலம் ஒத்து போகுதா? அப்படி ஒருவேளை ஒத்து போயிருந்தா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். 80 கோடி ஆண்டுகள் பழமையான பதப்படுத்தப்பட்ட ஒரு மனித உடல், இது எப்படி சாத்தியம்? இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கு பின்னணியில இருக்கிற கதை என்ன? அந்த கதை எந்த அளவுக்கு உண்மை? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். ஆதாரம் இல்லாத, உண்மை இல்லாத கட்டுக்கதைகளை பத்தி தகுந்த விளக்கம் தராம பேசுறது என்னுடைய வழக்கம் இல்லை. அப்படியே பேசினாலும் கூட கடைசியில அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்தையும் நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோவும் அது மாதிரியான ஒரு வீடியோ தான். அதனால இந்த வீடியோவை நாம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை 2 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதல் பகுதியில இந்த பதப்படுத்தப்பட்ட உடல் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் பின்னணியில சொல்லப்படுற கதை என்ன, அது குறித்த தகவல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இரண்டாவது பகுதியில அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கலாம், அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் என்ன, சாத்தியக்கூறுகள் என்ன, அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது, அதை வச்சு இந்த சம்பவத்தை, கதையை நாம உண்மைன்னு நம்பலாமா வேணாமான்னு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை பாதியிலேயே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்முடைய தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு ஓலக் குல்ஸ்கின் என்ற ஒரு பத்திரிகையாளர் ரஷ்யாவில் வெளியாகக்கூடிய ஆர்கைம் என்ற செய்தித்தாளில் ஒரு கட்டுரை எழுதினாரு. தான் மாஸ்கோ நகரத்துக்கு ரயில்ல பயணிக்கும் போது தனக்கு சக பயணி ஒருவருடைய அறிமுகம் கிடைச்சதாகவும், அந்த சக பயணி தான் சோவியத் யூனியனின் உளவுத்துறையான KGBல வேலை பார்த்த ஒரு முன்னாள் கர்னல்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டதாகவும், அந்த முன்னாள் கர்னல் தன்னிடம் ஒரு சம்பவத்தை பத்தி விபரமா சொன்னதாகவும் அவர் சொன்னதை கேட்டு தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைஞ்சதா எழுதினாரு ஓலக். அப்படி அந்த முன்னாள் கர்னல் சொன்னதா ஓலக் குல்ஸ்கின் குறிப்பிடும் சம்பவம் இதுதான். 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தற்போதைய ரஷ்யாவின் கெமரோவா மாகாணத்தின் திசுல்ஸ்கி மாவட்டத்தில் இருக்கிற ரிசாவ்சிக் என்ற ஊர்ல
சோவியத் ஒன்றியத்துக்கு சொந்தமான ஒரு நிலக்கரி சுரங்கம் இருந்திருக்கு. இங்க வேலை பார்த்த சுரங்க தொழிலாளர்கள் 70 மீட்டர் ஆழமான சுரங்கத்துல நிலக்கரியை வெட்டி எடுக்கிற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ இவான் கார்னகோவ் என்ற சுரங்க தொழிலாளியின் கண்ணுல ஒரு வித்தியாசமான பொருள் தென்பட்டிருக்கு. உடனடியா தன்னுடைய சக சுரங்க தொழிலாளர்களோட சேர்ந்து அந்த பொருளை முழுவதுமா தோண்டி எடுத்து பார்த்தப்போ அது ஒரு செவ்வக வடிவிலான பெட்டி போல தெரிஞ்சிருக்கு. உடனடியா இந்த தகவல் அந்த பகுதியின் கமாண்டர் அலெக்சாண்டர் அலெக்சாண்ட்ரோவிச் மிசால்ஜின் என்பவருக்கு தெரிவிக்கப்படுது. அந்த பெட்டியை சுரங்கத்துக்கு வெளியில கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு அலெக்சாண்டர். அந்த பெட்டியை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துல வச்சு பார்த்தப்போ அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அவங்க அப்படியே அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்த பொருள் 2 மீட்டர் நீளம் கொண்ட மார்பிள் கல்லால் ஆன ஒரு சவப்பெட்டி. உடனடியா ஆச்சரியம் ஆர்வமா மாறுது. அதனால அந்த சவப்பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடிவு செஞ்சு அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட ஆச்சரியத்தை விட அடுத்த கட்ட ஆச்சரியம் ஏற்படுது. அது என்னன்னா, அந்த சவப்பெட்டிக்குள்ள நீல இளஞ்சிவப்பு நிற திரவம் நிறைஞ்சிருந்தது. அந்த திரவத்துக்குள்ள 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணின் உடல் மூழ்கி இருந்தது. அதை பார்த்து அலெக்சாண்டர், சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் என அனைவரும் ஆச்சரியத்தோட சேர்ந்து அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 6 அடி உயரம், நீல நிற கண்கள், பழுப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் கலந்த மார்பு வரை நீண்ட மெல்லிய சுருள் தலைமுடி, கூரான மூக்கு, ஒல்லியான தேகம், வெண்ணிற உடல், நேர்த்தியா வெட்டப்பட்ட விரல் நகங்கள் என பார்க்கறதுக்கு ஒரு ஐரோப்பிய பெண்ணை போன்ற உருவத் தோற்றத்துல இருந்தா அந்த பெண். உள்ளாடை எதுவும் அணியாம மேலாடை மட்டும் அணிஞ்சிருந்த அவளுடைய உடையானது வெள்ளை நிறத்துல இருந்தது. அவளுடைய முழங்காலுக்கு கீழே வரைக்கும் நீண்டிருந்தது. அந்த உடையில பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த பெண் பார்க்கறதுக்கு இறந்து போன பெண் போல தோற்றமளிக்காம அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கிற பெண் போல தோற்றமளிச்சா. அந்த அளவுக்கு அந்த பெண்ணின் உடல் அந்த திரவத்துக்குள்ள பத்திரமா பதப்படுத்தப்பட்டு இருந்தது. இதுதான் அவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு காரணம். இது மட்டும் இல்லாம அந்த பெண்ணின் தலைமாட்டுக்கு பக்கத்துல 25 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவிலான உலோக பெட்டி ஒன்றும் இருந்தது. இது அனைத்துமே அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்த நீல இளஞ்சிவப்பு நிற திரவத்துக்குள்ள மூழ்கி இருந்தது. அந்த நேரத்துல ஆர்வக்கோளாறு பிடிச்ச ஒரு சுரங்க தொழிலாளி அந்த திரவத்தை சுவைத்தும் பார்த்திருக்கிறாரு. உடனடியா இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவுது. இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த சவப்பெட்டியையும் அதுக்குள்ள இருந்த பெண்ணின் உடலையும் ஆச்சரியமா பார்த்துட்டு போனாங்க. அதே நேரத்துல இந்த செய்தி சோவியத் மேலதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்படுது. இதற்கிடைப்பட்ட 10 இருந்து 15 மணி நேரத்துக்கு இந்த சவப்பெட்டி திறந்துதான் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்குள்ள அந்த பகுதியில வாழ்ந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த சவப்பெட்டியையும் அதற்குள்ள இருந்த பெண்ணின் உடலையும் வந்து பார்த்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு சிவப்பு நிற ஹெலிகாப்டர்ல வந்த சில இராணுவ வீரர்களும் உயர் அதிகாரிகளும் அந்த பகுதியில இருந்த பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினாங்க. அந்த நிலக்கரி சுரங்கத்தை மூடி சீல் வச்சாங்க. அந்த சவப்பெட்டியை பார்த்தவங்க, தொட்டவங்க, அதன் பக்கத்துல நின்னவங்க என அனைவருடைய பெயரையும் குறிச்சு வச்சுக்கிட்டாங்க. உடனடியா இந்த சவப்பெட்டியை கைப்பற்றி எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சப்போ அந்த சவப்பெட்டி ரொம்பவே கனமா இருந்திருக்கு. இதனால அதுக்குள்ள இருந்த திரவத்தை வெளியேற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படி அந்த திரவத்தை வெளியேற்றின உடனேயே அதுக்குள்ள இருந்த பெண்ணின் உடல் கருப்பு நிறத்துக்கு மாறத் தொடங்கி இருக்கு. இதனால உடனடியா மறுபடியும் அந்த திரவத்தை சவப்பெட்டிக்குள்ளேயே ஊத்தி இருக்காங்க. ஆச்சரியப்படும் வகையில மறுபடியும் அந்த பெண்ணின் உடலானது பழைய நிலைக்கே திரும்பி இருக்கு. அதாவது மீண்டும் பழைய அழகிய தோற்றத்துக்கே மாறி இருக்கு. இதனால வேற வழி இல்லாம அந்த சவப்பெட்டியில இருந்த திரவத்தை வெளியேற்றாம அதை மூடி எடுத்துக்கிட்டு ரஷ்யாவின் நொவாசிபிர்ஸ்க் நகரம் இருந்த திசையை நோக்கி பறந்து போயிருக்கு அந்த ஹெலிகாப்டர். இதுக்கப்புறம் 5 நாட்கள் கழிச்சு நொவாசிபிர்ஸ்க் நகரத்துல இருந்து ரிசாவ்சிக் ஊர்ல இருந்த உள்ளூர் அறிவியல் கிளப்புக்கு வந்த ஒரு பெயர் குறிப்பிடப்படாத பேராசிரியர் அந்த சவப்பெட்டியும் அதுக்குள்ள இருந்த திரவமும் அந்த பெண்ணின் உடலும் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்பகட்ட முடிவுகளை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டு போனதாகவும் அவராலேயே அந்த முடிவுகளை நம்ப முடியலேன்னு தெரிவிச்சாரு. அந்த சவப்பெட்டி மற்றும் அதற்குள்ள இருந்த பெண்ணின் உடல் மேல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் மனிதகுல வரலாறு பற்றிய புரிதலையே மாற்றி அமைச்சிடும்னு சொன்னாரு. எதிர்காலத்துல இந்த ஆராய்ச்சி முடிவுகளை சோவியத் விஞ்ஞானிகள் வெளியிடும் போது அது அறிவியல் களத்தையே புரட்டி போட்டுடும்னு சொன்னாரு. இப்படி அவர் ஆச்சரியம் அடையும் அளவுக்கு அப்படி என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? அவர் வெளியிட்ட ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவுகள் இதுதான்.
அந்த நிலக்கரி சுரங்கத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சவப்பெட்டி பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட 800 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 80 கோடி ஆண்டுகள் பழமையான நிலக்கரி அடுக்குக்கு கீழே இருந்ததுன்னும், அதனால அந்த சவப்பெட்டி 80 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னாரு. அதை வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்த பெண்ணின் உடலும் 80 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்ணின் உடலா இருக்கணும்னு சொன்னாரு. ஒரு காலத்துல அடர்ந்த வனப்பகுதியில இந்த சவப்பெட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வனப்பகுதி பூமிக்குள்ள புதைஞ்சு போனப்போ இந்த சவப்பெட்டியும் பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருக்கணும். அப்போ அந்த சவப்பெட்டியோட சேர்ந்து புதைஞ்சு போன தாவரங்கள் அந்த சவப்பெட்டியை சுற்றி நிலக்கரியா உருமாறி இருக்கணும்னு கண்டுபிடிச்சதா சொன்னாரு இந்த பேராசிரியர். குறிப்பா இந்த நிகழ்வு பாலியோசோயிக் எராவின் கார்பனிஃபரஸ் காலகட்டத்தில் நடந்திருக்கணும்னு சொன்னாரு. அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா இந்த நிகழ்வு இந்த பூமியில டைனோசர்கள் உருவான காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும். அடுத்ததா அந்த பெண் அணிஞ்சிருந்த ஆடை எந்த மாதிரியான மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாரு. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்த நீல இளஞ்சிவப்பு நிற திரவத்தின் வேதியியல் மூலக்கூறுகளையும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியலைனாலும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வளர்ந்த வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற தாவரங்களின் வேதியியல் மூலக்கூறுகளோட ஓரளவுக்கு ஒத்து போறதா சொன்னாரு. அதே போல அந்த பெண்ணின் தலைமாட்டுக்கு பக்கத்துல இருந்த செவ்வக வடிவிலான சிறிய உலோக பெட்டியை பற்றி குறிப்பிட்டு அவர் எதுவும் சொல்லல. ஆனாலும் அந்த பெட்டியை சில விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொன்னாரு. மேற்கொண்டு எதுவும் சொல்லல. இவர் இப்படி இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டதுக்கு அப்புறம் உடனடியா முன்வைக்கப்பட்ட கோட்பாடு என்னன்னா அது ஏலியன் தியரி. அதாவது இந்த சவப்பெட்டியில இருக்கிற பெண் ஒரு வேற்று கிரகவாசி என்ற கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. ஆனா அந்த பெண்ணின் உடல்ல இருந்த மரபணுவை சோதனை செஞ்சு பார்த்தப்போ அது தற்போதைய ரஷ்ய மக்களுடைய மரபணுவோட ஒத்துப்போனதா சொல்லப்பட்டதால அந்த கோட்பாடு கைவிடப்பட்டது. இவர் இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டதுக்கு அப்புறம் 2 நாட்கள் கழிச்சு இந்த சம்பவம் பற்றி ரிசாவ்சிக் ஊர்ல வெளியாகக்கூடிய ஒரு உள்ளூர் செய்தித்தாள்ல ஒரு சிறிய பெட்டி செய்தி வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த ஊருக்கு சோவியத் இராணுவம் வந்தது. முதல் வேளையா அந்த சவப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கத்தை மண்ணை கொட்டி மூடியது இராணுவம். இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்ச, நேர்ல பார்த்த, நேரடியா சம்பந்தப்பட்ட மக்கள் என யாருமே இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டப்பட்டாங்க. சொல்லப்போனா இராணுவமும் போலீசாரும் ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு அங்கிருந்த மக்களை மிரட்டினாங்க. ஆனாலும் அந்த ஊர் மக்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசுறத நிறுத்தவே இல்லை. இதுக்குள்ள அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள இருந்த திரவத்தை சுவைச்சு பார்த்த அந்த சுரங்க தொழிலாளியும் மனநிலை பாதிச்சு இறந்து போயிருக்கிறாரு. அதே நேரத்துல இராணுவத்தின் அடக்குமுறையும் அதிகமானதால இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அதுல நேரடியா தொடர்புடைய ஒருவர் இதை பத்தி சோவியத் யூனியனை ஆட்சி செஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கமிட்டிக்கு கடிதம் ஒன்றை எழுதினாரு. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே அவர் இதய கோளாறு காரணமா மரணம் அடைஞ்சாரு. அதை தொடர்ந்து அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல இந்த சம்பவத்துல தொடர்புடைய மற்ற 6 பேரும் ஒருவர் பின் ஒருவரா மர்மமான முறையில மரணம் அடைஞ்சாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் கார் விபத்து ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. 1973ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த சலசலப்புகள் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் இந்த சவப்பெட்டி தோண்டி எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெர்ச்சிக்குள் ஏரியில இருக்கிற தீவுகள்ல இது போன்று வேறு ஏதாவது பழங்காலத்து பொருட்கள் கிடைக்குமா என்ற நோக்கத்துல இராணுவ பாதுகாப்போட அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டது அரசாங்கம். அந்த அகழ்வாராய்ச்சி பணியில ஈடுபட்ட உள்ளூர்வாசி ஒருவர் ஒரு உள்ளூர் மதுபான விடுதிக்கு போனப்போ குடிபோதை தலைக்கு ஏறி அகழ்வாராய்ச்சி நடத்துற இடத்துல பழங்காலத்து சமாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதா உளறி இருக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல அவர் வேறு எந்த தகவலையும் சொல்லல. ஆனா அந்த அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடத்துல இருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் பல வினோதமான பழங்காலத்து பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டதை உள்ளூர்வாசிகள் பார்த்திருக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளூர்வாசிகள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க நிலத்துக்கு அடியில நூற்றுக்கணக்கான சமாதிகள் இருந்ததை பார்த்திருக்கிறாங்க. இப்படியாக முடியுது ஓலக் குல்ஸ்கின் தன்னுடைய பத்திரிகையில் எழுதின கட்டுரை. அதாவது தன்னுடைய ரயில் பயணத்தின் போது தன்னோடு பயணிச்ச ஒரு முன்னாள் KGB கர்னல் சொன்ன சம்பவங்களின் தொகுப்பு இது. இதைத்தான் ஓலக் குல்ஸ்கின் தன்னுடைய பத்திரிகையில கட்டுரையா எழுதினாரு. இப்போ இந்த வீடியோவுடைய 2வது பகுதிக்குள்ள போகலாம். அதாவது உண்மை ஆராயும் பகுதி. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கலாம், அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் என்ன, சாத்தியக்கூறுகள் என்ன, அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது, அதை வச்சு இந்த சம்பவத்தை கதையை நாம உண்மைன்னு நம்பலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவத்தின் நம்பகத்தன்மை குறித்த பல கேள்விகள் உருவாகுது. இந்த சம்பவம் 1969ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்ததா சொல்லப்படுது.
குறிப்பிட்ட நிலக்கரி சுரங்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சவப்பெட்டி மற்றும் அதற்குள்ள இருந்த அந்த பெண்ணின் உடல் மேல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதாகவும் அதுல இருந்து பல தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுல புவியியல் ரீதியா, உயிரியல் ரீதியா, தொல்லியல் ரீதியா பல முரண்பாடுகள் இருக்கு. முதலாவதா இதுல இருக்கிற புவியியல் முரண்பாட்டை பார்க்கலாம். இந்த சவப்பெட்டி கிட்டத்தட்ட 800 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 80 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லி இருக்கிறாரு அந்த பெயர் குறிப்பிடப்படாத பேராசிரியர். அதுலயும் குறிப்பா பேலியோசோயிக் எராவின் கார்பனிஃபெரஸ் காலகட்டத்துல இந்த சவப்பெட்டி புதைக்கப்பட்டிருக்கணும்னு கண்டுபிடிக்கப்பட்டதா சொன்னாரு அந்த பேராசிரியர். அடிப்படையில இதுவே தவறானது. ஏன்னா கார்பனிஃபெரஸ் காலகட்டம் என்பது 300 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் இந்த பூமியில நிலக்கரி உருவாக தொடங்குச்சு. அதாவது 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்த தாவரங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு நிலக்கரியா உருமாற தொடங்குச்சு. அதனாலதான் இந்த காலகட்டம் கார்பனிஃபெரஸ் காலகட்டம்னு அழைக்கப்படுது. ஆனா இங்க குறிப்பிடுற 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில நிலக்கரி உருவாக தொடங்கல. உண்மையில சொல்ல போனா 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில தாவரங்களே இல்லை. தாவரங்களே இல்லாத பட்சத்துல நிலக்கரியும் உருவாக வாய்ப்பில்லை. அடுத்து இங்க குறிப்பிடப்படுற 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில சைனோபாக்டீரியா போன்ற ஒரு செல் உயிரினங்களான நுண்ணுயிர்கள் தான் உருவாகி இருந்தன. அதுல இருந்து 200 மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு தான், அதாவது தோராயமா 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமியில பல செல் உயிரினங்கள் உருவாக தொடங்குச்சு. அதுல இருந்து 100 மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு, அதாவது தோராயமா 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமியில முதுகெலும்புள்ள உயிரினங்கள் பரிணமிக்க தொடங்குச்சு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பூமியில தற்போது வாழும் ஹோமோசாப்பியன்ஸ் மனித இனம் வெறும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தோன்றியது. இப்படி இருக்கும்போது பூமியில தாவரங்களோ விலங்குகளோ பரிணமிக்காத 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நவீன மனிதனை போன்ற உருவத்தோற்றமுடைய மனிதர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. அடுத்ததா இந்த சவப்பெட்டியில இருந்த பெண்ணின் உடல்ல இருந்து மரபணு பிரித்தெடுக்கப்பட்டு அது நவீன மனிதனுடைய மரபணுவோட ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதாகவும் அது 100% நவீன மனிதனுடைய மரபணுவோட ஒத்து போனதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா 1969 காலகட்டத்துல அந்த அளவுக்கு மரபணு சோதனை தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையல. 1970கள் 80கள் காலகட்டத்துல தான் ஆரம்பகால மரபணு ஆராய்ச்சி தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய தொடங்குச்சு. அந்த ஆராய்ச்சிகள் கூட மரபணுவை ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு வளர்ச்சி அடையல. இதனால மரபணு ஆராய்ச்சி நடத்தப்பட்டதா சொல்லப்படுவதற்கும் ஆதாரம் இல்லை. அடுத்து துருக்கியில கண்டுபிடிக்கப்பட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மிகப்பெரிய கல் சவப்பெட்டி போன்ற அமைப்புகள் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிக பழமையானது. அதைவிட பழமையான எதுவும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்த சமூகம் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை. அந்த வகையில தொல்லியல் ஆராய்ச்சி கண்ணோட்டத்துல பார்த்தா 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு நேர்த்தியா சவப்பெட்டியை உருவாக்கும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்த சமூகம் வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. அடுத்ததா, ஒருவேளை இப்படி ஒரு சவப்பெட்டி உருவாக்கப்பட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட 800 மில்லியன் ஆண்டுகள் அழிஞ்சு போகாம இருக்க வாய்ப்பில்லை. மண்ணுக்கடியில இருந்தாலும் கூட தொடர்ந்து ஏற்படும் அழுத்தம், வெப்பம், டெக்டானிக் தகடுகளின் நகர்வு போன்ற புவியியல் மாற்றங்களால அந்த சவப்பெட்டி உருக்குலைஞ்சு போயிருக்கும். உதாரணமா சொன்னா 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு கல் கூட இப்போ அதே உருவத்துல அமைப்புல இருக்காது, முற்றிலுமா உருமாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சவப்பெட்டி எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாம தாக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பில்லை. அடுத்து இந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்த உடலை பதப்படுத்த பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படும் நீல இளஞ்சிவப்பு நிற திரவம் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு ரசாயன திரவத்தாலையும் ஆர்கானிக் திசுக்களை இவ்வளவு நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாம பதப்படுத்தி வைக்க முடியாது. சிறந்த முறையில பதப்படுத்தப்பட்ட மம்மிக்கள் கூட சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தாக்குப்பிடிக்கும். அடுத்து இந்த சம்பவம் நடந்தப்போ அதை சுரங்க தொழிலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள்னு பலர் பார்த்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் ரஷ்யா சோவியத் யூனியனா இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் நடந்தா அதை பற்றி சோவியத் யூனியனின் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல குறிப்பெடுத்து வைப்பது கட்டாயமா இருந்துச்சு. ஆனா சோவியத் யூனியனுடைய அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல இது பற்றிய குறிப்புகள் இல்லை. அந்த காலகட்டத்தில் வெளியான அறிவியல் ஆவணங்கள்லையும் அறிக்கைகள்லையும் கூட இது பற்றிய குறிப்புகள் இல்லை.
இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட செய்தித்தாள்கள்ல கூட இந்த சம்பவம் பற்றிய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுவது 1969ஆம் ஆண்டு. ஆனா இந்த சம்பவத்தை பத்தி ஓலக் குல்ஸ்கின் 2002ஆம் ஆண்டுல தான் கட்டுரை எழுதினாரு. இதுக்கிடையில 33 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. அதுலயும் ஓலக் குல்ஸ்கின் இந்த சம்பவத்துல நேரடியா சம்பந்தப்படல. தனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத, தன்னோடு ரயிலில் பயணிச்ச சக பயணியான ஒரு முன்னாள் KGB அதிகாரி தன்னிடம் இந்த சம்பவத்தை பத்தி சொன்னதா சொல்லி இருக்கிறாரு ஓலக் குல்ஸ்கின். அது எப்படி முன்பின் தெரியாத ஒருத்தர்கிட்ட, அதுவும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட, அரசாங்கத்தின் ரகசியத்தை காக்க வேண்டிய பொறுப்புல இருந்த ஒரு முன்னாள் KGB அதிகாரி இவ்வளவு பெரிய அரசாங்க ரகசியத்தை சொல்லியிருப்பாரு? அதுக்கு 100% வாய்ப்பில்லை. அதனால எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லாத இந்த கதை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை கதையா இருக்கத்தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டுரை வெளிவந்ததுக்கு அப்புறம் 2007ஆம் ஆண்டு செப்டிபோ என்ற செய்தித்தாள் நிறுவனத்தை சேர்ந்த ரமோன் யான்செங்கோ என்ற பத்திரிகையாளர் இந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்வதற்காக இந்த பகுதிக்கு போனாரு. அங்க போய் விசாரிச்ச போது டாட்டியானா பாவ்லனோவா கார்னகோவ் என்ற பெண்ணை பற்றிய தகவல் கிடைச்சது. அந்த சுரங்கத்துக்குள்ள இந்த சவப்பெட்டியை முதல்ல கண்டுபிடிச்சவரா சொல்லப்படும் இவான் கார்னகோவுடைய மனைவி தான் இந்த பெண். ஆனா இந்த பெண்ணும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க. விளாடிமிர் லோம்கின் என்ற உள்ளூர்வாசி ரமோனை இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படும் நிலக்கரி சுரங்கத்துக்கு அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டி இருக்கிறாரு. ஆனா ரமோனால எந்த ஒரு தகவலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல 2 விஷயங்கள் இங்க ஓரளவுக்கு ஒத்து போகுது. முதலாவது, 1969 காலகட்டத்துல இந்த பகுதியில ஒரு நிலக்கரி சுரங்கம் இருந்தது உண்மை. இரண்டாவது, இந்த நிலக்கரி சுரங்கத்துல அலெக்சாண்டர் அலெக்சாண்ட்ரோவிச் மிசால்ஜின் என்பவர் வேலை பார்த்திருக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் அடுத்த முரண்பாடுகள் வெளிப்படுது. இந்த சுரங்கத்துல வேலை பார்த்த அலெக்சாண்டர் அலெக்சாண்ட்ரோவிச் மிசால்ஜின் இரும்பு கருவிகளை உருவாக்குற ஒரு சாதாரண கொல்லன் பட்டறை வச்சிருந்த தொழிலாளி, இந்த பகுதியின் கமாண்டர் இல்லை. அதே நேரத்துல ஓலக் குல்ஸ்கின் தன்னுடைய கட்டுரையில அலெக்சாண்டர் இந்த நிலக்கரி சுரங்கத்தின் உரிமையாளர் என்று குறிப்பிடுறாரு. ஆனா சோவியத் யூனியன் காலகட்டத்துல நிலக்கரி சுரங்கங்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தமானவையாத்தான் இருந்தன. அவைகளை ஒரு தனிநபர் சொந்தம் கொண்டாட முடியாது. இதனால இங்கும் முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட சில மக்கள் இந்த சம்பவம் நடந்தது உண்மைன்னு நம்புறாங்க. அந்த மக்கள் சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படும் இந்த பெண்ணுக்கு திசூல் இளவரசின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்த திசூல்ஸ்கி மாவட்டத்தின் பெயரையே சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படும் பெண்ணுக்கும் வச்சிருக்கிறாங்க. இதனால இந்த சம்பவம் திசூல் இளவரசியின் மர்மம்னு பொதுவா அழைக்கப்படுது. ரஷ்யாவின் முக்கிய செய்தி நிறுவனமான ரஷ்யா ஒன் தொலைக்காட்சியிலையும் இந்த சம்பவத்தை பற்றி ஒரு செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படும் ரிசாவ்ஜிக் ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது பற்றி ஒரு கல்வெட்டு கூட வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க ஒரு வேடிக்கையான விஷயம். ஒருவேளை இந்த ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகளை வர வைக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டை வச்சு கூட இருக்கலாம். சரி, கடைசியா என்னுடைய நிலைப்பாடு என்ன? இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னு. இந்த கதை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் கூட இது உண்மையா இருக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அறிவியல் ரீதியா யோசிச்சு பார்க்கும்போது, பகுத்தறிவு கொண்டு யோசிச்சு பார்க்கும்போது என்னால இது எதையும் ஏத்துக்க முடியல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு கட்டுக்கதைன்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.